ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. இப்போ சொல்லப்பட்ட மகான்கள் எல்லாம் முதுபெரும் ஞானிகள், அருள் வள்ளல்கள், கெட்டதெல்லாம் தரக்கூடிய பெருந்தகையாளர்கள், மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர்கள். எதையும் செய்வார்கள், எதையும் செய்வார்கள், எதையும் செய்வார்கள். அவர்களால் செய்ய முடியாத ஒன்றில்லை. கண்டித்த கடிகள் கடலை புகட்டி கடைக்கப்படியாளாவில் இருந்தார் மஸ்தான் சாஹிப். பாதி கடுகளை, கண்டித்த கடுகுன்னா பாதி கடுகளை 7 கடலையும் விட்டு அடக்கி வைக்க முடியும்னு சொன்னார். அவ்வளோ வல்லமை உள்ளவர்கள் ஞானிகள். இப்போ நான் சொல்ல வேணாம், யாரும் கை நாட்டு நினைக்க வேணாம். அது ஏதோ பொங்க புளியோரை சாப்பிட்டு பூரி மாசா சாப்பிட்டு ஞானி ஆகலை. 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் அரும்போடு அருந்தவம் செய்தவர்கள். அருந்தவம் செய்ய முடியாமல் யாருமே பிறவியை வெல்ல முடியாது. அதுக்காக யாரையும் அச்சு பயமுறுத்தலை. போயிட்டே இருக்கணும். ஏதாவது இரவு தூக்கம் வராது, இப்போ ராத்திரி தூக்கம் பிடிக்காமல் தூங்காது இருக்கணும், உப்பு இல்லாமல் சாப்பிடணும். இப்படிக்கா இருக்கு கடினமான பாதை தான். அதுக்காக ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போயிட்டே இருக்கணும். நெடிய பயணம் மேற்கொண்டவர்கள் தான் ஞானிகள், அருந்தவசிகள், அருமையான தவசிகள். நம்மால் சாதிக்க முடியாத ஒன்றை சாதித்தவர்கள். நம்ம எல்லாம் பொருளாதாரத்தை கண்டு மயங்குவோம், அவருக்கு பொருளாதாரத்தை கண்டு மயங்க மாட்டார். அது பாசத்தில் காமத்தில் காமத்தில் வீழ்வோம், அவருக்கு வீழ மாட்டார். பாசத்தில் வீழ்வோம், அவர் வீழ மாட்டார்கள். அந்த பந்த பாசத்துக்கு அகப்படாதவர்கள். அப்படியே அந்த பந்த பாசத்தில் அகப்படாதவர்கள் குடும்பத்தை விடுபட்டார்களா? இல்லை, குடும்பத்தில் இருப்பார்கள். தாமரையில் தண்ணீர் இருந்தாலும் தாமரையில் தண்ணீர் ஒட்டாது. தாமரையும் தண்ணீர் ஒன்றாக இருக்கும். ஒரு சொட்டு தாமரை தண்ணீரை விட்டோம்னா தண்ணி அப்படியே மேலே உண்டு நிற்கும். தண்ணி ஒரு தாமரை ஒட்டாது. புள்ளப்பூச்சி என்ன செய்யும்? புள்ளப்பூச்சி சேர்த்தில் தான் இருக்கும், ஆனால் சேறு ஒட்டாது. புளியம்பழம் பார்க்கும்போது ஒன்றாக தான் இருக்கும். ஓடும் புளியும் தனியாக இருக்கும். புளி உள்ளே தனியாக இருக்கும், மேலே ஓடு இருக்கும். அப்போ தாமரை தண்ணீர் இருந்தாலும் தண்ணீர் ஒட்டாது. சொட்டு ஒரு நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் பார்க்கலாம். ஒரு தாமரை ஒரு தண்ணீரை விட்டிங்கன்னா அந்த தண்ணி மட்டும் அப்படியே மேலே நிற்கும். புல்லை வச்சு பார்த்துருப்பீங்க, சேர்த்துட்டு இருக்கும், ஆனால் சேறு ஒட்டாது. இதே மாதிரி இல்லறத்து இருந்தாலும் அவர் அகப்பட மாட்டார்கள். குடும்பத்தை உலக மக்களோடு இருப்பார்கள், வியாபாரம் செய்வார்கள், விவசாயம் செய்வார்கள், எதை வேணாலும் செய்துட்டு இருப்பான். அவங்க சமுதாயத்தை அவங்க கவனம் மட்டும் அவங்க ஆசான் திருவடியிலே இருக்கும். தன்னை காப்பாற்றிக் கொள்வார்கள். எத்தொழிலும் செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்தர மனம் இருக்கும் போனத்தே பித்தகமாய் காதி விளையாடியீர் கைவீசி வந்தாலும் தாதி ஒன்று நீர் கொடுத்தே தானார். பூர்ண விளக்கம் சிலேசாக சொல்கிறேன். விலைமகள் என்ன செய்வாள்? வாலிபர்கள் கவருவதற்காக குடத்தை தலையில் வச்சுப்போம், இடுப்பில் வச்சுப்போம். அப்போ சாகச செய்வாள். போகும்போது சாகச செய்வாள், வரும்போது செய்வாள். அப்போ தண்ணீர் குளத்தை போய் தண்ணி எடுத்துகிட்டு தலையில் தண்ணீர் இருக்கும், வரும்போது சாகச செய்வாள். ஆனால் குடத்தில் மட்டும் கவனம் வச்சுருக்கும். எத்தொழில் செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை. மோனம் சுழுமுனை. எத்தொழில் செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் என்ன தொழிலாலும் செய்வார்கள். வியாபாரம் செய்வார்கள், விவசாயம் செய்வார்கள், அரசாங்கம் செய்வாங்க, ஏதாவது செய்வார்கள். ஏற்பாடு துன்பத்தை அனுபவிப்பார்கள். எத்தொழில் செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை. ஞானிகளுடைய கவனம் போகாமல் அந்த மோனநிலையே கவனம் இருக்கும். மோனநிலை என்பது சுழிமுனையிலே கவனம் செலுத்தியிருப்பார். வித்தகமாய் காதி விளையாடியீர் கைவீசி வந்தாலும் தாதி மனம் நீர் குடத்தேதனா. தலையில் இருக்க தண்ணீர் குடத்தை கீழே விட மாட்டா, எடுத்துக்காட்டுது. ஆகவே ஞானிகள் சமுதாயத்தில் இருப்பார்கள், சிந்தனை மட்டும் தன் ஒரே நிலையாக இருப்பார்கள். எதிலே அகப்பட மாட்டார்கள். குடும்பம் நடத்துவார்கள், வியாபாரம் செய்வார்கள், பணத்திலே புரளுவார்கள். பணத்துக்கு பார்த்தா பட்டணத்தாரவர்கள் கப்பல் வியாபாரி, தினம் ஆயிரக்கணக்காக பொற்காசுகள் குவியும். அது எண்ணி வைப்பார். ஆனால் ஞானி அவர். அப்போ சில பேர் ஞானி என்ன செய்வார்? ஒரு சிலர் வருவான்,
ஞானி என்று சொல்லுகிறான், இவர் பொருளாதாரத்திலே உருண்டு வர்றாருன்னார். அவர் பார்த்து சிரித்தார். பொருளாதாரத்தை எண்ணுவதாலேயோ அது புழங்குவதாலேயோ அது மேலே பிறழுவதனாலேயோ ஒன்றும் இல்லைப்பா. அதை சேகரித்து இருப்பு வைக்கக்கூடாது. பொறுப்பற்று இல்லாதது என்பது பொருளாதாரத்தை தொடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, அது இருப்பு வைக்கக்கூடாது. நாங்கள் தரோம் ஆயிரக்கணக்கான பொற்காசில் வந்து குவியுது, இன்றைக்கி என்ன வைக்கிறோம்? ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுது, ஏழை எளிய மக்களுக்காக பயன்படுத்த வச்சுருக்கிறோம். பொருளாதாரத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லாதே, அது இருப்பு வைக்காத, மேலே பற்று வைக்காதே. இப்போ நாங்கள் கூட காசு எண்ணிக்கிட்டு இருக்கோம். சில பேர் ஒரு சாமியார் காசு என்ன இருக்கணுமா, அது அவர்களுக்கு புரியுமா அது என்னன்னு? பொருளாதாரத்தை சேகரித்து இருப்பு வைக்க மாட்டோம். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த வர்க்கமே தொடாது. காசை தொடுமானால் இருப்பு வைக்காது. ஆற்றல் யாருக்கு அந்த ஆற்றல் இருக்குன்னா, யாருக்கு அந்த ஆற்றல் இருக்குது? கோடிக்கணக்கான பொருள் வந்தாலும் மதம் கொண்ட யானை போல் வீசி இருக்கின்ற ஆற்றல் யாருக்கு இருக்குது? அந்த ஆற்றல் யாருக்கு இருக்க முடியும்? அந்த ஆற்றல் ஞானிகளுக்கு தான் உண்டு. அதான் ஞானிகளை பார்த்து அருந்தவசிகள் சொல்கிறோம். எதையும் கண்டு மயங்குவானோ அவன் மயங்கவே மாட்டான். மயங்குவது போல் நடிப்பான், இல்லத்தில் இருப்பான், வியாபாரம் செய்வான். ஆற்றல் அதான் அருந்தவம். அதான் கண்டித்த கடிகள் கடலை புகட்டி கலைக்கபடி ஆளவழி. அந்த ஆற்றல் பெற்றவர்கள் யாருன்னா, இது நான் சொல்லப்பட்ட ஞானிகள் அத்தனை பேரும் 100 ஞானிகள். அவர்களை ஏன் பூஜை செய்யணும்னு கேட்டான். அவர்கள் பெறுவதற்கு மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற ஞானிகள் திருவடியை ஏன் பூசிடுமோ? ராமலிங்க சுவாமிகள் ஐயா, மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசையா, பதஞ்சலி முனிவா, அருணகிரிநாத, அகத்தீசா, ஏ கூப்பிட்றான 3 அருள் வேணும்டான். அருள்னா என்னன்னு கேட்டான். நோயில்லா உடம்பே அருள். நோய் இல்லாத உடம்பு, மாத்திரை மருந்து ஊசிக்கு வேலையில்லாத உடம்பே அருள் உடம்பு. அறுசுவை கிடைக்கணும், அதுவும் அருள். தான் விரும்புகின்ற அறுசுவை. காலையில் இன்னைக்கு